நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான் உன்கிட்ட சொன்னல, என்னோட பர்த்டே கிஃப்ட் நான் வாங்கியே தீருவேன்னு. என்ன விட சந்தோஷ். இன்னும் நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது வித்யா பக்கத்துல போகாதன்னு? ஏன்பா இப்ப நீ பெருசா சீனை போட்டுக்கிட்டு இருக்க? நான் என்னோட பொண்டாட்டியை கிஸ் பண்ண பாக்குறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் இன்னொரு வாட்டி அவளை தொட்ட இடத்துல உன்னை புதைச்சிருவேன். அப்புறம் உன்னோட பர்த்டே டெத் டேவா மாறிடும். ஜாக்கிரதை. போடா இங்க இருந்து. வித்யா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல வினிசா, நீ வா. சொல்லு மாலதி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன், சரியா? அக்கா, உன் வாய்ஸ் ஏன் ரொம்ப லோவா இருக்கு? மாலதி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். என்னக்கா எப்ப பார்த்தாலும் வேலையிலேயே பிஸியா இருக்க? உன் தங்கச்சிக்காக ஒரு நிமிஷம் கூட உனக்கு இல்லையா? மாலதி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்றேன்ல. ஏன் அக்கா இவ்வளவு அப்செட்டா இருக்கா? அக்கா ஏதோ பிரச்சனையில இருக்கா, ஆனா அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா அக்கா என்கிட்ட இந்த விஷயத்தை மறைக்க மாட்டாளே, ஏதாவது வேலையா இருப்பா, அவ்வளவுதான். ஆனா இப்ப என் தலைமையில இருக்கிற வேலை இருக்கே, அதை நான் எப்படி முடிக்கிறது? எப்படி பாட்டியை சமாதானப்படுத்துறது? நிலைமை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. நான் உள்ளுக்குள்ளேயே வேதனைப்படுறதை விட நேரா கேட்டு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு போறேன். வெண்ணி கிட்ட கேட்ட எந்த பதிலும் கிடைக்கல. நான் இப்ப வித்யா கிட்ட போய் கேட்க போறேன். எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். வித்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தடுக்காதீங்க. நான் இங்க இருந்து போகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது. இன்னொரு விஷயம், நீங்க உங்க குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்க. நான் அதை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். அதுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அதுக்காக நீ வித்யா ரிலாக்ஸ். நான் தான் சொன்னல, உனக்கும் எங்க குழந்தைக்கும் எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அதுவும் இல்லாம நீ போகணும்னு நினைச்சா நான் உன்னை தடுக்க போறதும் இல்லை. ஆனா நீ எங்கேயும் தனியா போக கூடாது. நானும் ஜீவிதாவும் கூடவே வருவோம். நமக்கு யாரும் தொல்லை கொடுக்காத ஒரு தனிமையான இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம். ஓகே? நீங்க என்ன பத்தி எவ்வளவு கவலைப்படுறீங்க வினேசா? நீங்க எனக்காக உங்க குடும்பத்தை விட்டு விலகவே தயாராயிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு உங்க 2 பேர் குழந்தையும் பெத்து கொடுக்கறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் அந்த அளவுக்கு சுயநலவாதி இல்லை. எனக்காக உங்களை உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் நான். வித்யா, எப்போ உன் கருவறையில எங்க குழந்தைய சுமக்க ஆரம்பிச்சியோ அந்த நிமிஷமே நாங்க உன்னை எங்கள ஒருத்தியா பார்க்கிறோம். என்ன நம்பு வித்யா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே லேட் நைட் ஆயிடுச்சு. நீ போய் ரெஸ்ட் எடு. குட் நைட். இங்க பாருங்க மிஸ்டர் மதன், நீங்க சொன்னீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்க பேரையை நான் சேர்த்து வச்சிருவேன். ஒருவேளை நம்ம தலையெழுத்து நல்லா இருந்தா சீக்கிரமே டோனர் நம்மளுக்கு கிடைச்சிருவாங்க. அப்புறம் உங்க கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க வீட்ல இருக்கிறத விட ஹாஸ்பிட்டலுக்கு வரது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 24 மணி நேரமும் நீங்க டாக்டர்ஸ் கண்காணிப்பிலே இருக்கலாம். வேண்டாம் டாக்டர், நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னோட வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற நாட்களை நான் ஹாஸ்பிட்டல்ல கடத்த விரும்பல. இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு விரும்புறேன் டாக்டர்.
அதுக்கப்புறம் போயிடுவேன். எங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க பெரியப்பா? தாமு கண்ணா, பெரியப்பா, நீங்க திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எங்களுக்காக இல்லைனாலும் கொஞ்சம் நீங்க மாலதி அக்காவையும் யோசிச்சு பாருங்க பெரியப்பா. உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வீட்டை விட்டு நீங்க மறுபடியும் போயிட்டீங்கன்னா பெரியப்பா, மாலதி அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெரியப்பா, பெரியப்பா ப்ளீஸ், நீங்க இந்த வீட்டை விட்டு மறுபடியும் போயிடாதீங்க பெரியப்பா. திரும்பவும் மாலதி அக்கா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது பெரியப்பா. ப்ளீஸ் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க பெரியப்பா. ப்ளீஸ் போயிடாதீங்க. தாமு, தாமு, நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. எங்கேயும் போக மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். உண்மையாவா சொல்றீங்க? உண்மையா? நீங்க என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்க பெரியப்பா. ப்ராமிஸ் தாமு கண்ணா, ப்ராமிஸ். தேங்க்யூ பெரியப்பா. சந்தோஷமா இரு. வித்யாவை பொறுத்த வரைக்கும் ஹரிஷ் ஒரு மூணாவது ஆள். எனக்கு என்னமோ வித்யா ஒரு மூணாவது மனுஷனை போய் நம்புவான்னு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நம்மளை யாரும் தொல்லை பண்ணாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் நாம நிம்மதியா வாழலாம். இன்னைக்கு தான் நான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு துரதிருஷ்டசாலி. என்னை விட அன்பு வினய் கிட்ட யாரும் காட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னை விட சந்தோஷம் அவருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா அவரோட வாழ்க்கையில எல்லாத்தையும் விட ஜாஸ்தி சந்தோஷம் வித்யா கிட்ட அவருக்கு கிடைக்குது. வித்யாவால தான் அவர் அப்பாவாக போற கனவு நிறைவேற போகுது. அப்புறம் இன்னைக்கு அவரோட மனசுல என்னை விட வித்யா தான் அதிகமா இடம் பிடிச்சிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இல்ல, என்னோட பெரிய நிச்சயமா இப்படி இருக்க மாட்டாரு. அவரால் இந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஆனா நான் நேர்ல பார்த்தது எதுவும் பொய் இல்லையே. இந்த குழப்பத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? என்ன இருந்தாலும் நான் இப்பவே வினய் கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. மாலதி, ரிஹர்சல் முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஜஸ்ட் இப்பதான் முடிஞ்சது. நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதான். எனிவேஸ் மாலதி, நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல வந்தியா? ஏதாவது விஷயம் இருக்கா? அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீ இப்ப இதை கேட்கறதுக்கு ஃப்ரீயா தானே இருக்க? ஆமாமா, அஃப்கோர்ஸ், நிறைய டைம் இருக்கு, சொல்லு. விஸ்வா, உனக்கு மதன் அங்கிள் ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணமே. ஆமா, அஃப்கோர்ஸ். அவர் எப்படி என்னால மறக்க முடியும்? ரொம்ப பரந்த மனசு உள்ளவர். அப்படியே ஒன்ன மாதிரி. என்னால நம்பவே முடியல. உன்னோட குவாலிட்டிஸும் அவரோட குவாலிட்டிஸும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்கும் விஸ்வா. ஏன்னா அவர் வேற யாரும் இல்ல. அவரோட எனக்கு ஆழமான உறவு இருக்கு, ரத்த சம்பந்தம். அப்படின்னா இத பாரு மாலதி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நீ என்ன சொல்ல வர? விஸ்வா, அது மதன் அங்கிள் அவர் வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா. What? He is my father. ஆனா மாலதி, ஓ அப்பாவா எப்படி இருக்க முடியும்? நீ ஏற்கனவே சொன்ன உங்க அப்பா அந்த உலகத்துல. அப்படிதான் எனக்கும் சொன்னாங்க விஸ்வா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நானே தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் அப்பா உலகத்துல இல்லைன்னு நினைச்சேன். என்னோட சின்ன வயசுல அப்பா இன்னொரு வரவுக்காக என் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. இந்த வேதனை தாங்க முடியாம அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் உனக்கே தெரியும்ல, பாட்டி தான் என்னையும் ஜீவிதாக்காவையும் வளர்த்தாங்க. அப்புறம் அவங்க இந்த கசப்பான உண்மை எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. நாங்க இதை தெரிஞ்சுக்கவும் அவங்க விரும்பல. அதனாலதான் பாட்டி அப்பா கூடவே அம்மாவை இறந்துட்டாங்கன்னு எங்க கிட்ட போய் சொல்லிட்டாங்க விஸ்வா. ஆனா இப்ப 20 வருஷம் கழிச்சு நான் அவரை சந்திக்கிறேன். இப்பதான் எனக்கே தெரிய வந்தது அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு.
இட்ஸ் அன்பிலீவபிள்மா. விஸ்வா, என்னாலையும் நம்ப முடியல. இதெல்லாமே அந்த கடவுளோட விளையாட்டு தான். ஒரு பக்கம் அப்பா கிடைச்சதுல சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னா பாட்டி இது வரைக்கும் அவரை மன்னிக்கவே இல்லை. நான் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண விஸ்வா, ஆனா பாட்டி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. விஸ்வா, உனக்கு எங்க அப்பாவால ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? நீ என்ன பேசிட்டு இருக்க மாலதி? நீ உங்க டேடியை மன்னிச்சிட்ட, அக்செப்ட் பண்ணிட்ட. அப்புறம் நான் யார் அவரை ரிஜெக்ட் பண்றதுக்கு? என் சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் பாட்டியை பத்தி சொல்லணும்னா கவலைப்படாத, நான் பாட்டிக்கிட்ட பேசுறேன். ஓகே, நீ உன்னை பத்திரமா பாத்துக்க. தேங்க்ஸ் விஸ்வா. பாய். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு வினய்? என்ன சொல்ற? என்னன்னா வித்யா கூட நீங்க நடந்துக்கிற விதம், உங்களோட பழக்க வழக்கம் எல்லாமே ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கு? ஆரம்பத்துல நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒரு நல்ல பையனா பார்த்து வித்யாக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத நீங்க மறுக்கிறீங்க. முதல்ல நீங்க அவகிட்ட ஏதாவது சொல்லணும்னா அதை முதல்ல என்கிட்ட சொல்லுவீங்க, நான் அவகிட்ட போய் சொல்லுவேன். ஆனா நீங்க இப்போ நேரா அவகிட்ட போய் சொல்றீங்க. ஏன் வினய் வித்யா கிட்ட நீங்க இவ்வளவு நெருக்கமா நீங்க? ஜீவிதா அவளோட பொறுமையை இழக்கிறதுக்குள்ள உண்மை என்ன நாமளே சொல்லிடுவோம். சொல்லுங்க வினய், ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா ஜீவிதா, வித்யா பத்தின ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் இருக்கேன். இங்க பாரு ஜீவிதா, ஜீவிதா உண்மை என்னன்னா, ஜீவிதா இது ரொம்ப முக்கியமான கால். நான் இப்போ வந்துடுறேன். சொல்லு. ஆமா, எனக்கு காசு வேணும். எனக்கு காசு அர்ஜென்ட்டா வேணும், தேவையில்லாம கேள்வி கேட்காத. காசு பெருசா நினைக்காம மனுஷங்களை மதி. நான் இதெல்லாம் யாருக்காக செய்யறேனோ அவங்க என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ உனக்கு புரியுதா? இப்ப எனக்கு புரியுது எனக்கு ஏன் இவ்வளவு காசு தேவைப்படுதுன்னு. அவர் வித்யாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறாரு போல இருக்கு. அப்படின்னா இனிமே என் கூட இருக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஜீவிதா, என்ன தூங்கிட்டாரா? இன்னைக்கு உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியாம போச்சு. ஆனா நாளைக்கு காலையில உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட போறேன். எப்ப நீங்க என்ன விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, இனிமே என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு வினய்? ப்ளீஸ் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க என்ன விட்டு போறது கேட்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லை வினய்.
ஒருவேளை வினை உண்மையிலே போயிட்டாரா? ஒருவேளை என்னோட கனவு உண்மையாயிடாதுல்ல? இல்ல, நான் அவரோட பொண்டாட்டி. என்னை இப்படி தவிக்க விட்டு நிச்சயமா அவர் எங்கேயுமே போக மாட்டாரு. இப்ப வித்யா பண்ணிட்டு இருக்கிற காரியம் ரொம்ப பெரிய காரியம். ஆனா அவளால என்னைக்குமே என்னோட இடத்த பிடிக்க முடியாது. என்னைக்குமே பிடிக்க முடியாது. ஜீவிதா, வித்யா உன்னோட இடத்தை ஆல்ரெடி எடுத்துக்கிட்டான். அவ உன்னோட புருஷனுக்கு அப்பாங்கிற சந்தோஷத்தை கொடுக்க போயிட்டு இருக்கா. அது உன்னால என்னைக்குமே கொடுக்க முடியாது. வித்யாவாலதான் வினய் அப்பாவாக போறாரு. இதுல உனக்கு என்ன கஷ்டம் ஜீவிதா? ஒருவேளை வினய் வித்யாவோட சேர்ந்து போனாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல எந்த தப்பும் இல்ல. நீ போய் அவங்கள வாழ்த்து அனுப்பி வைக்கணும்.